ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். சீக்கிரம் வீட்டிலேருந்து வந்தேன். ஆனால் இங்கே வந்து இப்போ அரை மணி நேரம் ஆகுது. ஒரு ஆட்டோக்காரனும் வர மாட்டேங்கிறான். என்னன்னு தெரியல. ஒருத்தன் வரான் கேட்போமா? ஜெய்சை ஜெய்சை இப்படி தான் இந்த ஆட்டோ மாற அண்ணாச்சி காலில் விழுந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் நான் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க கடந்த அரை மணி நேரமாக. அப்படி இன்னும் இந்த அண்ணாச்சிமாருக்கு எங்கள் தேசை பிடிக்காமல் போயிட்டு இப்போ இன்னொரு அண்ணாச்சி வராரு கேட்போமா? தேசை தேசை பார்த்தீங்களா, எல்லாம் சில்பாட்டா சீல் அடிக்க போகிறாங்க எல்லாருமே. இப்போ இன்னொருத்தர் வர கேட்போமா? தேசை கித்னா 30 रुपये लेते इधर से. இதற்காவது நம்ம மேலே இறக்கம் வந்தது. ஆண்டவனே கடவுளும் நல்லா வைக்கணும். இப்படி தான் இவ்வளோதேனும் கெஞ்சி 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 ஏற வேண்டியதாக இருக்குது. நான் எங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க, வண்டி ஓட்டு பழகிக்கொடி முத்தாச்சிருக்கி, வண்டி ஓட்டு பழகிக்கொடி, யாருடைய கெஞ்சிக்கிட்டு இருக்காது நீ. எனக்கு அன்னைக்கு அறிவும் இல்லை, புத்தி இல்லை, கூறும் இல்லை. அதனால் நம்ம பொழப்பு இன்னைக்கு நார்ன பொழப்பாக இருக்குது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியாது. பைக் ஓட்ட தெரியுமா? தெரியாது. இதே ஓட்ட தெரியாது. நான்லாம் என்னத்தை ஆட்டோ ஓட்டுவேன் சொல்லுங்க. என்ன மாதிரி யாரும் முட்டாச்சிருக்கியாக இருக்காதீங்க. எல்லோரும் கண்டிப்பாக பைக்கு ஸ்கூட்டி ஓட்ட பழகிக்கங்க. நேரத்துக்கு வேலைக்கு போகலாம், சரிங்களா? இல்லைன்னா பின்ன நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரும் கெஞ்சி கெஞ்சி பணத்தையும் கொடுத்துட்டு உங்கள் காலில் விழுணும். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி வேலைக்கு போகிறீங்க வரைக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா சொல்லி சந்திக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.